இல்லை ஒட்டக்கிற. ஸோ நேற்றுலேருந்து ஏன்டா வாய் வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸு. நான் என்ன பண்ணுறது, இருக்கிறத சொன்னால் பார்த்தா இப்படியே முடிச்சு விடுவான்னு சொல்லிட்டு நினச்சே பார்க்கல. நான் என்னதான் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்த நருட்டோ பார்க்கலாம் பேன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினச்சே பார்க்கல. ஸோ என்ன காரணம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சம் அப்படியே பவர் ஆகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஐயோ, அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா. 5 minutes later. ஸோ காய்ஸ், நான் நேற்றே படித்து சொன்னேன், யாரும் நருட்டோலாம் டெலிகிராமில் பார்க்காதீங்கடா, நருட்டோ மூடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை சொன்னேன். அது டெலிகிராம்லையும் சரி யூடியூப்லையுமே சரி. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு, நருட்டோ நின்று போயிடுச்சு. எஸ், நேற்று நருட்டோ ஒரு எபிசோடு தான் போட்டான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா யூடியூப்பில் போட்டு இல்லை, இன்ஸ்டாகிராமில் போட்டு இல்லை, கூகுளில் போட்டு இல்லை, எதுலையுமே போட்டு இல்லை. என்னதாண்டா ஆச்சு அப்படின்னு தேடும்போது தான் நருட்டோ கதை முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி பயம் எடுத்துக்கிச்சு. தட் மீன்ஸ் பிகாஸ் உங்களுக்கே தெரியும், நான் நேற்று தான் சொல்லிட்டு போயிருப்பேன், இன்னியோட வந்து நருட்டோ ஷிப்ல எல்லா ஃபில்லரும் முடிய போகுது, இதுக்கப்புறம் சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். ஆனால் எவன் கண்டு பட்டுச்சோ இல்லையோன்னு தெரியல, அப்படியே 2 எபிசோட ஒரு எபிசோட மடக்கி இன்னைக்கு நைட்டு அப்படின்னு மாதிரி மாத்திட்டானுங்க. பட் பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு நைட்டு ஃபில்லர் வருது மேட்ரு கிடையாது, நாளில இருந்து நருட்டோ வருமானதோ மேட்ரு. பிகாஸ் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு சீசன் முடிய நம்ம நருட்டோ பிரேக் கொடுவானுங்க. முதல்ல அது 3 சீசனுக்கு ஒரு பிரேக் ஆச்சு, 2 சீசனுக்கு ஒரு பிரேக் ஆச்சு, கடைசியில் ஒரு சீசனுக்கு ஒரு பிரேக் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட இப்படி பார்க்கும்போது நாளைக்கு வந்து வயிற்றுல புளிய கரைச்சமா இருக்கும். நாளைக்கு நருட்டோ ஷிப் எபிசோட முடிக்கும் போது அது நருட்டோ கன்னியான நீங்களா இருந்தாலும் சரி, நானுமே இருந்தாலும் சரி. ஸோ நாளைக்கு நைட்டு கிடையாது, அடுத்த நாள் நைட்டு, அதாவது வந்து விநாயகர் சதுர்த்தி நைட்டு தான் தெரியும் நருட்டோ ஃபுல்லாக இழுத்து மூட்டானா இல்லை வந்து கொஞ்சம் இழுத்து முடிச்சிருக்கானா அப்படின்னு. ஸோ ஆன் சேம் டைம் இதெல்லாம் டெலிகிராமாக காரணம் ப்ரோ, டெலிகிராமால தான் வந்து நிற்கிதா ப்ரோ அப்படின்னு கேட்டால் ஸ்டில் அப்படியும் கிடையாது சொல்லணும். பிகாஸ் வந்து சோனியிலேருந்து நேற்று ஒரு போஸ்ட் போட்டாங்கப்பா. அது என்ன போஸ்ட் அப்படின்னு கேட்டால் மேபி வந்து ஒரு வாய்ஸிங் டப்பிங். இப்போ வந்து நான் டெத்னோட கழுவி ஊற்றல, அதுக்கு முன்னாடி மணி மெச கழுவி ஊற்றிருப்பேன். பிகாஸ் தமிழ் டப்பு கேவலமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படி கழுவி ஊற்றும் போது வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. இப்போ பிகாஸ் வந்து ஏஓடி வீடியோ கிளியர் பண்ணி இப்போ கழுவி ஊற்றிருப்பேன் தமிழில். ஸோ அப்படி அந்த வீடியோவில் வந்து நான் ஈரன் வாய் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல. ஸோ ஸ்டில் அவங்களோட எடிட்டர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ ஸ்டில் அது ஒரு பெருமைப்படுற விஷயம் தான். ஸோ இது மாதிரி தெலுங்கு சைடில் யாராச்சும் வீடியோ போட்டு சோனியா அதை பார்த்தாங்களா, இல்லை வந்து சோனியாக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சுத்தமாக தெரியல. நாங்கள் டப்பிங் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், நாங்கள் வந்து ரீஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கானுங்கப்பா. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், நருட்டோ தமிழ்நாட்டில் தான் பெருசு. பட் அதே பக்கத்து சைடான தெலுங்கானால பெருசா அப்படின்னு கேட்டால் தெலுங்கால தெலுங்கானா ஆந்திராவா, நம்ம தெலுங்குனா ஆந்திரா தானே, அவனு பக்கம் ட்ரெண்டிங்கா பெருசா அப்படி கேட்டால் அப்படிலாம் கிடையாதாமா. தெலுங்கு பக்கம் ரொம்ப அடி வாங்கதாமா நருட்டோ ஷிப்புடன். ஸோ அதனால வந்து சோனியை போட்டானுங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணானுங்க, அப்புறம் போடுறானுங்க, அப்புறம் வந்து அதுவும் போகும்போது சொல்லிட்டு ரீஒர்க்லாம் பண்ண போகிற மாதிரி பேசின்னு வரானுங்க. ஸோ ஐ திங்க் ரீஒர்க் தான் பண்ணுவானுங்களா அப்படி சுத்தமாக தெரியல. பட் சோனி அஃபிஷியல் பேஜில் இருந்து நான் ரீஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லி வச்சுருந்தானுங்கப்பா. ஸோ அதனால எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு எபிசோடு போட்டு தள்ளி அப்படியே வந்து நம்ம, ஏன்னா வந்து நம்ம தெலுங்கு சொல்லிட்டு தனியாக வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியாது நருட்டோ ஷிப்புடன், ரைட்டா? ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நாளையோட அப்படியே வந்து நருட்டோ ஷிப்புடன் முடிக்கவும் சான்ஸ் இருக்குது, முடிக்காமல் அப்படியே ஒவ்வொரு நாள் எடுத்துன்னு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ ரீஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால மேபி வந்து நாளையோட முடிக்க முடியுமான்னு தெரியலடா. ஸோ காய்ஸ், அதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது தான். ஸோ வந்து நம்ம எதுவும் கன்ஃபர்மேஷனாக சொல்ல முடியல, நம்ம இது வாய் வச்சா நடந்துருது. ஸோ அதனால் எதுலேயே வாய் வைக்காமல் எடுத்துன்னு போவோம். அப்போ நான் நருட்டோ நின்று போயிடும் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் பார்த்தா நருட்டோ நின்று போயிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி வந்து கூத்துவீங்க ஏன்டா வாய் வச்சா அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் நான் சொல்ல நிறைய பேர் டிவியில் பார்க்குறாங்களாமா. ஸோ அதெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. இன்ஸ்டாகிராம் நிறைய மெசேஜ் பண்ணிட்டீங்க, அப்புறம் நான் டிவியில் பார்க்குறேன்னு. ஸோ தட்ஸ் குட் டு யூ ஆல், ரைட்டா? ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது சரி ஓகே, என்னால் 4 பேர் பார்க்குறாங்களே அப்படி சந்தோஷம் தான். ஆனால் அது கூட வந்து சோனியாக்கு தான் நல்லது அப்படின்னும் போதும் அதுக்கும் வந்து கொஞ்சம் என்னத்தை சொல்கிறது லீட் பண்ணிட்டு போவோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கேள்வி இருக்கலாம், ப்ரோ அப்போ வந்து டெலிகிராமில் பார்த்தா நருட்டோ வராதா ப்ரோ அப்படின்னு கேட்டால், இப்போது இது இப்போ ஒரு எபிசோட போடுறோம் அப்படின்னு பார்த்தா மேபி இது இன்னைக்கு நடந்தது ஒரு எரர் விஷயமாகவும் இருக்கலாம். பிகாஸ் வந்து சோனியை எரர் பண்ணுற மாதிரிலாம் தெரியாது. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எபிசோட் போட்டு அதுக்கு 2 எபிசோட் போட்ட மாதிரி கணக்கனா கிடையாது. ஸோ அந்த 1 மணி நேரம் 5 பில்லியன் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நான் திங்க் 10 லட்சம்னா 1 மில்லியன். இப்போ 5 பில்லியன் பேர்னா எவ்வளோன்னு பார்த்துக்கோங்கப்பா. ஸோ மேபி 5 மில்லியன் பேர் அப்படின்னா பார்த்தா கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த எரர் ஆகிறதுக்குனா சான்ஸ் இருக்காது. மேபி வந்து அவனுங்களே முடிவு பண்ணி ஒரு விஷயத்த பண்ண மாதிரி தான் இருக்கும், ரைட்டா? ஸோ நம்ம அப்படி பார்க்கும்போது இந்த ஃபில்லர் எபிசோட் தெலுங்கு போட்டுருப்பாங்க. ஸோ ஓகேவா இருக்கா அப்படின்னு. பட் வந்து அது ரீச் கிடைக்கல அப்படின்னும் போது தெலுங்கு ரீஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளையோட எபிசோட் திங்க் வந்து இன்னைக்கு நைட்டோட எபிசோட் போடுறதா அப்படி நிப்பாட்டுறதும் சான்ஸ் இருக்குப்பா. இல்லைனா ஆல்ரெடி 2-3 எபிசோடு ரீஒர்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதை திங்க் போட்ட மாதிரியும் வாய்ப்பும் இருக்குது, ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு தான் பார்க்கணும். இன்றைக்கி வந்து கடைசி எபிசோட் பார்ப்போம், ஃபில்லர் எபிசோடு, ரைட்டா? ஸோ அதனால் வந்து தெலுங்கு பக்கம் ரீஒர்க் நடக்கிறதுனால நிற்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, திங்க் வந்து வரதுக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி நாளைக்கு போட முடியாது, அடுத்த நாள் தான் போட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ஒரு வீடியோ நான் போட்டு பார்க்குறேன். ஸோ அந்த சேம் டைமில் நாளைக்கு வீடியோ 6 மணிக்குனா வராது, நாளைக்கு நைட் 9 மணிக்கு நான் நருட்டோ பார்த்துட்டே வீடியோ போகிறேன் கரெக்டாக 9:30 ஸோ மக்களே எல்லாரும் கடவுளை பார்த்துப்போம், நாளைக்கு நருட்டோ வரணும் அப்படின்னு, ஓகேவா? ஸோ இனி வேலை ஸ்கூல் போயிட்டு காலேஜ்லாம் போயிட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ சாப்பிட்டு கிஃப்ட்டு
படிக்க ஆரம்பிங்க மக்களே, ஓகேவா? ஸோ சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் உனக்கு கடை சாத்தலாமா?